காலை உணவுனா நம்ம தினம் என்ன காலை உணவு சாப்பிட்டோம்னா எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை, பொங்கல், பூரி, மசால் தோசை இப்படிதான் சாப்பிடணுமா? கொஞ்சம் கூடுதலாக நாம் அக்கறை எடுக்கணும். நம்ம காலை உணவுல அதிகம் சேர வேண்டியது புரதம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு நாளைக்கு நமக்கான புரோட்டீன் தேவை உங்களை யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா பர் டே ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் புரோட்டீன் என்னன்னு தெரியுமா? என்ன அப்படின்னா உங்க எடை எவ்வளவோ அவ்வளவு கிராம் புரோட்டீன் வேணும். அவ்வளவுதான். நான் 70 கிலோ, 70 கிராம் புரோட்டீன் எனக்கு வேணும். பர் டே 70 கிராம்ஸ் புரோட்டீன் எனக்கு வேணும். நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்களா, 70 கிலோ இருக்கீங்களா, அத்தனை கிராம் புரதம் வேணும். இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு புரதம் எடுத்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கீங்களேன். நிச்சயமா நீங்க அந்த பர் கேஜி பர் கிராம் எடுத்திருக்க மாட்டோம். குறைவா தான் எடுப்போம். ஆனால் மேற்கத்திய நாடுகள்ல அவங்க 70 கிலோ இருந்தா 70 கிராம் எடுக்கிறாங்க. புலால் உணவில் நிறைய புரதம் இருக்கு. அதுக்காக வெஜிடேரியன்ல இல்லன்னு கிடையாது. அதை வெஜிடேரியனா இருக்கிறவங்க நிறைய வெஜிடபிள் சாப்பிடணும். நான் காலை உணவு அப்படின்னு சொன்னா புரதச்சத்து மிக அதிகமா இருக்கிற 2 முட்டை இல்ல ஒரு